Realme 11 Pro Plus இந்த மொபைலை 28,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் இருக்கிற ஸ்பெக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி சீரீஸான 10 Pro Plus-ஐ விட 11 Pro Plus உண்மையாலுமே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்களா? இந்த மொபைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். ஃபஸ்ட்டு இதோட டிசைன். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேகன் லெதர் டிசைனில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. லெதர் வந்து ஒரிஜினல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான். பட் டச் பண்ணி பார்க்கும்போது லெதர் எப்படி டச் பண்ணால் ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ரியல்மி இங்கே டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கோல்டன் கலரில் அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் கட் அவுட்டில் கேமரா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்கிறது. அப்புறம் கர்வ் டிஸ்பிளே, இந்த ப்ரீமியமாக இருக்குது அந்த கர்வ் டிஸ்பிளே வர்றது. இதில் சின்னமே மினிமலாக தான் இருக்குது. அப்புறம் சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், பட் அதுவுமே அந்த கோல்டு கலரில் கொடுத்துருக்கிறது இன்னுமே இந்த ஃபோனுக்கான டிசைனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தருது. சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் டிசைன் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமாக இருக்கிற ஒரு விண்டேஜ் லுக் மாதிரி இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் அதோட டிஸ்பிளே 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ் டிஸ்பிளே, OLED பேனல் தான் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே கர்வாக இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது விரல் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆப்பும் சரி ஆப்ஷனும் சரி பாப் அவுட் ஆகுறது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக கலர் பூஸ்ட் மூணு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நேச்சுரல், சினிமேட்டிக்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணி வீடியோஸ் ஆர் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறதை பொறுத்து 60 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த BGMI கேம் விளையாடும்போது மட்டும்தான் 90 Hz காமிச்சது. அது மட்டும் இல்லாமல் இதில் 360 Hz டச் ஆம்பிளிகேட் கொடுக்குறாங்க. மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. இதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 960 Hz கொடுக்குறாங்க. இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி மொபைல் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு 10-bit பேனல்ன்றதுனால HDR சப்போர்ட் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் மட்டும்தான் நீங்கள் வீடியோ பார்த்துக்க முடியும், HDR வீடியோ. நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை, வெறும் SD வீடியோ மட்டும்தான் பார்த்துக்க முடியும். இது 10-bit பேனல்ன்றதுனால HDR சப்போர்ட் இருக்குது. அதனால் OID1 L1 சப்போர்ட் டிஸ்பிளே அக்செப்ட் பண்ணும். ஆனால் யூடியூப்புக்கு மட்டும்தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கு மேபி லேட்டராக ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 2160 Hz PW டிம்மிங் டிரைவர் இருக்கிறதுனால நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பிரைட்னஸ் லெவல் நீங்கள் எவ்வளோ கம்மியாக வச்சாலும் டிஸ்பிளே இங்கே ஃப்ளிக்கர் ஆகாது. இப்போ மற்ற மொபைல்லாம் இது இல்லையான்னு கேட்டால் இருக்கும். அந்த ஹர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இவங்க 2160 கொடுக்குறாங்க. இப்போ மற்ற மொபைலில் 300, 400 இல்லை 500 அதிகபட்சம் அப்படி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது அதே லோ லைட்டில் நாங்கள் பிரைட்னஸ் நம்மளாம் கம்மி பண்ணி வச்சு பார்க்குறீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ அதோடய நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தலைவலிக்கும். அதனால தான் இங்கே இதை மென்ஷன் பண்ணுறாங்க ரியல்மி. அது மட்டும் இல்லாமல் இதில் TUI சர்டிஃபிகேஷனோட வச்சுருக்காங்க. அப்புறம் இதோடைய ப்ராசஸர் MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 nanometer ஆக்டோகோர் ப்ராசஸர், 5G சிப்செட் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த குறையுமே இல்லை. மிட்ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர்னு வச்சுருந்தீங்க. இப்போ கேமரோட போது கூட எந்த இஷ்யூ இல்லை, நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. எந்த லேகும் இல்லை, ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகலை. இப்போ ஒரு 3 to 4 hours நீங்கள் கேம் தொடர்ந்து விளாட்றீங்கன்னா கூட ஹீட்டிங் அவ்வளோவா இல்லை. ஒரு வேளை பின்னாடி லெதர் பேக் இருக்கிறதுனால ஹீட் தெரியலையான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஹீட் நார்மல் தான், ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாடும்போது கூட. அப்புறம் BGMI கேம் விளாடும்போது கிராஃபிக்ஸ் HDRலையும் ஃப்ரேம் ரேட் வந்து அல்ட்ராலையும் வச்சு விளாடலாம். ஃப்ரீ ஃபயரில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து மேக்ஸ்லையும் ஃப்ரேம் ரேட் ஹைலையும் வச்சு விளையாடிக்க முடியுது. அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. டே டு டே ரெகுலர் யூசேஜ் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. மல்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது வீடியோஸ், மூவிஸ், சோஷியல் மீடியா ஆட் பண்ணுறது கூட எந்த லேகும் இல்லை, ஸ்மூத்தாகவே இருக்குது. இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கூட 5 lakhs above இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அப்புறம் அதோடைய ஸ்டோரேஜ், ரேம் பொறுத்தளவுக்கு 8GB 12GB 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4H வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ரேம் 10 இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேம் எக்ஸ்பென்ஷன் மூலமாக 8GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு 256GB சிங்கிள் வேரியன்ட் தான், UFS 3.1 கொடுக்குறாங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லாவே இருக்குது. அப்புறம் கேமரா, ரியல்மியோட செல்லிங் பாயிண்ட் 200 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட்டோட. இதில் சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரோச்சர் 1.69.
8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அப்ரேச்சர் 2.2 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு, எந்த குறையும் இல்லை, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது, இதனால ஃபோட்டோடைய ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸோடைய டைனமிக் ரேஞ்ச் அண்ட் டீட்டெயில்ஸ் சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்துச்சு. சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைட் மேக்ரோ ஷாட்ஸ், இதோட ஃபோட்டோட அவுட்புட் வந்து ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் தான், இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் உங்கள் ஃபோட்டோட எக்ஸ்பீரியன்ஸை என்ன என்ஹான்ஸ் பண்ணுறதுமா ஒரு சில ஆப்ஷன்ஸ்: ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, ஸ்டாரி மோட், ப்ரொஃபஷனல் மோட், போர்ட்ரேட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸுமே கலர்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா டீப்பாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் பிளருமே நல்லா ஈவனாக ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்: டெக்ஸ்ட் ஸ்கேனர், ஆட்டோ ஜூம், மூன் ஷாட்ஸ், ஸ்லோ மோஷன், டுவல் வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வீடியோ பொறுத்தளவுக்கு 4Kல 30 fps, 1080pல 30 fps அண்ட் 60 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் வந்து Realme 11 Plus Pro. இதோட வீடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இது 4K 30 fpsல இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே ஆடியோவும் பாருங்கள். OIS சப்போர்ட் வந்து 1080pல 60 fpsல மட்டும்தான் எடுக்க முடியும். இதில் 4x சென்சார் இருக்கிறதுனால வீடியோ ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் அப்ரேச்சர் 2.45ல கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் ஃபோட்டோஸோடைய அவுட்புட் நார்மல் தான், ஆவரேஜாக தான் இருக்குது. பட் டே லைட்டில் ஃபோட்டோஸோடைய அவுட்புட் நல்லா இருக்குது. கலர்ஸாக இருக்கட்டும் சரி, டீப்னஸ், ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த டைனமிக் ரேஞ்ச் ஷார்ப்னஸ்மே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வைட் ஆங்கிள் ஆப்ஷன்ஸ், ஏஐ பியூட்டி மோட், ஃபில்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வீடியோ பொறுத்தளவுக்கு 1080pல 30 fps, 720pல 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இதில் ஸ்டெடி மோட் இருக்கிறதுனால வீடியோட ஸ்டெபிலைசேஷன் ஓகேவா இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்குது. சார்ஜருமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 0 to 100% 26 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் என்ன தான் அந்த ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு 10% 20% வரைக்கும் சார்ஜ் பேலன்ஸ் நிற்கும். ரியல்மி பேட்டரி லைஃப்பை நல்லாவே பண்ணுவாங்க. எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஆக்சுவலாக சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜிங் அடாப்டர் ரொம்ப ஹெவியாக ஹீட் ஆகுது. ஒருவேளை எனக்கு வந்து டிவைஸ் தான் அப்படி இருக்கா, இல்லை நீ என்ன மாதிரியே நீங்களும் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஜியோவும் சரி ஏர்டெல்லும் சரி 5G ஸ்பீட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ப்ளூடூத் 5.2 கொடுக்குறாங்க. Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு எந்த இஷ்யூ இல்லை. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு இதில் 2 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால சவுண்டோட குவாலிட்டி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. லவுட்னஸ்மே கரெக்டான அளவில் இருக்குது. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ரிஃபைன் ஃபோர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சேஃப்டின்னு தெரில. இந்த மொபைல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுங்க, கீழே போடாமல் பார்த்துக்குங்க. ஃபேஸ் அண்ட் லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூவும் இல்லை, ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அப்புறம் ஆப்டிக் டச் ரெஸ்பான்ஸ், இது உண்மையாலுமே ஃபோன் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. நீங்கள் எங்கே இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இப்போ கேம்லாம் விளாட்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்டிக் ரெஸ்பான்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் Android 13 மேலே Realme UI 4.0 பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. Realme UI யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்தளவுக்கு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா ப்ளோட்வேர்ஸ். ரியல்மி எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ். இது ஃபோனா இல்லை குப்பை தொட்டியானே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு ரொப்பி கொடுக்குறாங்க. இப்போ தேவையில்லாத ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தேவையில்லாத பர்மிஷன் ஆஃப் பண்ணிக்கலாம்னு வைங்க. இப்போ பிரச்சனை அது இல்லை. இப்போ என்னன்னா அதுக்குன்னு இவ்வளோவா கொடுக்கணும், இவ்வளோ ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கணுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க. இப்போ டேட்டாஸ் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு கேஸ் போட்டு இப்போ சால்வ் பண்ணி வெளியே வந்தாங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ஸ், எக்கச்சக்க பர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டு, இதில் டிஃபால்ட்டான ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாத ஒரு சில ஆப்ஸ், இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ், அப்புறம் ஆப் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தான் இப்போது பட்ஜெட்லேருந்து மிட்ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டீங்க, 40,000 50,000 மொபைல் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு 1000 வேணாலும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக கொடுக்கலாம்ல. நான் ஸ்டாக் ஹேண்டட் கொடுங்கன்னு நான் அவங்கள சொல்லலை, அட்லீஸ்ட் இன்னும் மினிமலாக ப்ளோட்வேர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ரியல்மி பொறுத்தளவுக்கு நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரே விஷயம் ப்ளோட்வேர்ஸ். கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ நம்ம மொபைலில் காசு போட்டு வாங்குகிறோம், அதில் அவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி காசு சம்பாதிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மொபைல் 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. சன்ரைஸ் பிசி, ஆசஸ் கிரீன், ஆஸ்டல் பிளாக். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ்
8GB 256 வேரியண்ட் வந்து 27,999 ரூபாய்க்கும், 12GB 256 வேரியண்ட் வந்து 29,999 ரூபாய்க்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரும். 28,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் எப்படி வாங்கலாமா, ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நல்ல டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே, ப்ரீமியமாக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, டால்பி அட்மாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மிட்ரேஞ்சு ஃபோனுக்கு என்ன தேவைப்படுமோ தேவையான எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு 28,000 ரூபா ப்ரைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் ஒரு சில பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க கூட இவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்னக்கிட்ட கேட்டால் ஒரு 24,000 25 இதுக்குள்ளே இவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா காம்படிட்டிவாகவே இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இந்த ஃபோனை பற்றின கருத்துக்களையும் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.